Hello students, இப்போ நம்ம exercise 1.2ல fourth sum பார்க்கலாம். Fourth sum represent each of the given relation by arrow diagram, graph and a set roster form. Set in roster form wherever possible. இதுதான் நம்மளோட actual question. ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஒன், இது செகண்ட் ஒன். இந்த ரெண்டு ரிலேஷனுக்கும் ரெண்டு டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன். இந்த ரெண்டு டிவிஷனுக்கும் நம்ம என்னென்ன கேட்குறாங்க, ரெப்ரசன்ட் த ஈச் ஆஃப் த கிவன் ரிலேஷன். கீழே இருக்க ஒவ்வொரு ரிலேஷனு ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு ரிலேஷனையும் நம்ம ஆரோ டயக்ராமில், கிராஃபில், செட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ ஏற்கனவே நான் இந்த எப்படி ஆரோ டயக்ராம் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரோ டயக்ராம்னா என்ன, கிராஃப்னா என்ன, அதை எப்படி போடணும் எல்லாத்தையும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். கீழே அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து இதை வந்து இந்த ரிலேஷனை இந்த 3 டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த டிங்கிறது ஆக்சுவலாக என்னோட கொஸ்டின். ஆக்சுவலாக இது ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின். இது எக்ஸ்ட்ரா கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன் நான், ஃபைண்ட் டொமைன், கோடொமைன், ரேஞ்ச். ஒன்ஸ் ஆரோ டயக்ராம் வரைஞ்சாலே டொமைன், கோடொமைன், ரேஞ்செலாம் கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லையா, அதனால் இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இப்போ ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம கிவன் பார்க்கலாம். கிவன் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிலேஷன் எடுத்துக்கலாம். ரெண்டு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டு டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டிவிஷனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபோர்த்து சம்மில் ஃபஸ்ட் டிவிஷனை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, XY, x equal to 2y, xக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, yக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ கிவன் என்ன, xக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், yக்கு செட் ஆஃப் வேல்யூஸ் கொடுத்துட்டு ரெண்டு செட்டு கொடுத்துட்டாங்க. இது எப்படி ரிலேட் பண்ண சொல்கிறாங்க, ரிலேஷன் R ஈக்குவல் டு x, y, x ஈக்குவல் டு 2y. அதாவது ஒய்க்கு ஒவ்வொரு புதுசாக நான் ஏதாவது ஒய்க்கு இந்த வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம். ஒய்க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கலாம், 1, 2, 3, 4லாம் கொடுத்தேன்னா எக்ஸோட வேல்யூ என்ன வருமோ அதுதான் இந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்கும். எந்தெந்த எக்ஸ் வேல்யூஸ் இருக்கோ, இப்போ புதுசாக ஒய்க்கு நான் இந்த வேல்யூஸ் இந்த 1, 2, 3, 4லாம் கொடுத்தேன்னா என்ன எக்ஸ் வேல்யூ வருமோ அதுதான் எதில் இருக்கணும், இந்த XY பேரில் இருக்கணும். அந்த பேர் மட்டும்தான் யாருக்குள்ளே இருக்கணும், ரிலேஷனுக்குள்ளே இருக்கணும். எக்ஸ் எல்லாம் எதுக்குள்ளே இருக்கணும், இந்த புதுசாக ஒரு கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, இந்த எக்ஸ் வந்து இந்த எக்ஸுக்குள்ளே இருக்கணும். இந்த ஒய்யோட வேல்யூஸ்லாம் இந்த ஒய்க்குள்ளே இருக்கணும். இதுதான் நமக்கு கொடுத்துருக்க. இது ஆல்ரெடி அவங்களே கொடுத்துருக்க கிவன் கண்டிஷனை தான் நான் எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். தனித்தனியாக எக்ஸு ஒய் ரிலேஷனை தனியாக எழுதியிருக்கேன். இப்போ ஃபைண்ட் என்னென்ன போட சொல்லியிருக்காங்க நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். என்னென்ன, ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம், கிராஃபு, ரோஸ்டர் ஃபார்மில் அந்த ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்தது இது என்னோட ஓன் கொஸ்டின். என்னது, இந்த ஆரோ டயக்ராம் போட்டாலே நம்ம டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்கலாம். அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புதுசாக ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்ம ரிலேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, ரிலேஷனில் புதுசாக ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒய்யோட வேல்யூஸ் இந்த 1, 2, 3, 4 இருக்கு இல்லையா, இது வேறு வேல்யூஸ் கொடுத்து நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். புதுசாக ஒரு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுதான் இப்போ பண்ண போகிறோம். இப்போ ஒய்க்கு வந்து நான் 1, 2, 3, 4ன்னு கொடுக்குறேன். எக்ஸுக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 2y. அப்போ ஒவ்வொரு ஒய்க்கு நான் 1ன்னு கொடுத்து பார்க்குறேன், 2ன்னு கொடுத்து பார்க்குறேன். ஒவ்வொரு டைமும் என்ன எக்ஸ் வேல்யூ வருமோ அதை நான் வச்சுருக்கேன். 2, 4, 6, 8. இப்போ இந்த 2 வந்து பிலாங்ஸ் டு கிவன் எக்ஸ். ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸில் என்னென்ன இருக்குது, 2, 3, 4, 5 இல்லையா, 2, 3, 4, 5 மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த 2 வந்து அந்த கிவன் எக்ஸில் இருக்குது. அதே மாதிரி 4ம் வந்து பிலாங்ஸ் டு கிவன் எக்ஸ். ஆனால் 6 வந்து இந்த எக்ஸில் இல்லை பாருங்கள். இந்த எக்ஸ் கிவன் அவங்க கொடுத்துருக்க கிவன் எக்ஸில் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் இல்லை. நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் வந்து இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு கிவன் எக்ஸ். அப்போ நம்ம இதை வந்து இந்த ரிலேஷனில் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இந்த 8 நம்ம கண்டுபிடிச்ச 8 வந்து நாட் பிலாங்ஸ் டு கிவன் எக்ஸ். நாட் பிலாங்ஸ் டு, இங்கே என்ன வரும், நாட் பிலாங்ஸ் டு கிவன் எக்ஸ்.
ஏன்னா இந்த கிவன் எக்ஸில் பாருங்கள் 6ம் இல்லை 8ம் இல்லை, 6ம் இல்லை 8ம் இல்லை. அப்போ இந்த 6ம் 8ம், இந்த 6ம் 8ம் வராது. 6ம் 8ம் நாட் பிலாங்ஸ் டு கிவன் எக்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஆரோ டயக்ராம் போடலாம். ஆரோ டயக்ராம் நம்ம ஈஸி, எப்போவுமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 செட்டு போட்டுக்கணும். 2 செட்டில் இது எக்ஸு இது ஒய். எக்ஸில் என்னென்ன வேல்யூஸ்னால் அவங்களே சொல்லிட்டாங்க. எக்ஸில் 2 3 4 5, அப்போ 2 3 4 5 சொல்லிட்டாங்க. ஒய்யில் என்னென்ன வேல்யூஸ் தான் இருக்கணும், 1 2 3 4 தான், அதை ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. இப்போ ரிலேஷனுங்கிறதுக்கு தான் இந்த 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 அவங்க கொடுத்துருக்க இந்த ரிலேஷனுங்கிறதுக்கு தான் இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணணும். இந்த எல்லாத்தையும் அப்படியே ரிலேட் பண்ண முடியாது. யாரையும் ரிலேட் பண்ணணும். எக்ஸுக்கு நான் 1ன்னு கொடுக்குறப்ப 2ன்னு கிடைக்குது. அப்போது ஒய்க்கு 1ன்னு கொடுக்குறப்ப 2ன்னு எக்ஸ் கிடைக்குது. ஒய்க்கு 2ன்னு கொடுக்குறப்ப எனக்கு 4 கிடைக்குது. நான் இதுக்கு 3ன்னு கொடுத்தேன்னா இங்கே என்ன கிடைக்குது, 6 கிடைக்குது. ஆனால் 6 எனக்கு இல்லை. அப்போ எதுவுமே ரிலேட் பண்ண முடியாது. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. அப்போ இது 2 மட்டும்தான், இந்த 2 மட்டும்தான் எனக்கு ரிலேட் ஆகுது. இந்த 2 எலிமெண்ட்ஸ் மட்டும்தான் ரிலேட் ஆகுது. இதுதான் ஆரோ டயக்ராம். இதே கிராஃபில் சொல்லணும்னா, இப்போ கிராஃபில் நீங்கள் எக்ஸோட வேல்யூஸ்லாம் இந்த எக்ஸ் ஆக்சிஸில் போட்டுக்கோங்க, ஒய்யோட வேல்யூஸ்லாம் ஒய் ஆக்சிஸில் போட்டுக்கோங்க. எனக்கு 2 பேர் தான் இருக்குது ரிலேஷனில். ஏன்னா மற்ற ஒரு 2 லைன் இருந்தால் 2 பேர் தான் வரும். எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸை பொறுத்து தான் அத்தனை பேர்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ 2 லைன்ஸ் இருந்தால் 2 பேர் தான் வரும். அந்த 2 பேரையும் ஜஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ் 2, 1, இது 4, 2. இப்போ 2 எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 1, 2 மீட் ஆகிற பாயிண்ட்டை பாயிண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸில் 4, ஒய் ஆக்சிஸில் 2, 2 மீட் ஆகிற பாயிண்ட்டை நீங்கள் பாயிண்ட் பண்ணிக்கிங்க. இதுதான் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரிலேஷன். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம் உங்களுக்கு ஈஸி, அதாவது பேராக சொல்கிறது. நமக்கு 2 பேர் தான், 2, 1, 4, 2. இதுதான் ரோஸ்டர் ஃபார்மில் அந்த செட்டை நம்ம ரிலேட் பண்ணிடுவோம். இப்போ டொமைன் எப்படி சொல்கிறது, நமக்கு டொமைன்னா என்ன, டொமைன்னா இந்த ஃபஸ்ட்டு செட்டோட வேல்யூ தான் டொமைன். ஆனால் எல்லா வேல்யூவும் எடுத்துக்க முடியாது. எதுதான், எந்த வேல்யூஸ்லாம் இந்த செகண்ட் செட்டோட ரிலேட் ஆகிருக்கோ அதுதான் டொமைன். இப்போ 2ம் 4ம் மட்டும்தான் இதோட ரிலேட் ஆகிருக்கு. அப்போ நம்மளோட டொமைன் 2, 4. இட்ஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட சப்செட்டாக இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே தானே இருக்குது. ஏன்னா எக்ஸுக்குள்ளே 2, 3, 4, 5லாம் இருக்குது. அதுக்குள்ளே தான் இருக்குது இந்த 2, 4ங்கிறது. அது சப்செட் ஆஃப் எக்ஸ். அப்போ ஆன்சர் 2, 4. கோடொமைன்னா என்ன, கோடொமைன்னா நமக்கு அப்படியே கோடொமைன்கிறது அந்த செகண்ட் செட்டு ஃபுல்லாகவே கோடொமைன். அப்போ அதனால் செகண்ட் செட்டில் இருக்கிற எல்லாமே 1, 2, 3, 4 தட் இஸ் ஈக்குவல் டு ஒய். அதுதான் நம்ம கோடொமைன். அடுத்தது ரேஞ்ச் எடுத்துட்டோம்னா, ரேஞ்சுங்கிறது என்ன, ரேஞ்சுனா ஒய்யோட வேல்யூஸ், அதாவது செகண்ட் செட்டோட வேல்யூஸ். ஆனால் எதெல்லாம் ஏவோட அந்த ஃபஸ்ட்டு செட்டோட கனெக்ட் ஆகிருக்கோ அந்த ஒய் வேல்யூஸ் தான் அந்த செகண்ட் செட் வேல்யூஸ். இப்போ 1ம் 2ம் மட்டும்தான் இதோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அதுதான் நம்மளோட ரேஞ்ச். அப்போ ரேஞ்ச் என்ன வருது, 1, 2 இட்ஸ் அ சப்செட் ஆஃப் ஒய். இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு சம்முமே சால்வ் பண்ணணும். தேங்க்யூ.